வணக்கம். 10 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டை முற்றுகையிடப் போவதாக மே 17 இயக்கத்தினர் அறிவித்திருக்கும் நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருப்பது குறித்து செய்தியாளர்கள் வினோத் மற்றும் லிபிகா. ஆளுநருக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இன்று இறுதி விசாரணை நடைபெறுவது குறித்து செய்தியாளர் சுசித்ரா, சிவகங்கையில் முதலமைச்சரின் இன்றைய நிகழ்வுகள் தொடர்பாக செய்தியாளர் முத்துராமலிங்கம் ஆகியோர் தகவல்களோடு இணைந்திருக்கிறார்கள். இவருடன் பேசுவதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தங்கத்தின் விலை வரலாறு காணாத உயர்வு. முதன்முறையாக ஒரு சவரன் 60,000 ரூபாயை தாண்டியது. பெங்களூருவில் பேருந்துக்கு காத்திருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் பாலியல் வன்கொடுமை. இருவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. சீமான் வீட்டை முற்றுகையிட குவிந்த பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு. முன்னெச்சரிக்கையாக காவலர்கள் குவிப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான தேர்தல் அதிகாரி அதிரடி மாற்றம். மணிஷுக்கு பதிலாக ஓசூர் மாநகராட்சி ஆணையர் ஸ்ரீகாந்தை நியமித்த தேர்தல் ஆணையர். ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு. உச்சநீதிமன்றத்தில் இன்று இறுதி விசாரணை. சென்னை கடற்கரை சாலையில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை. மிடுக்காக அணிவகுத்து வந்த முப்படைகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள். வள்ளுவரை யாரும் கபலீகரம் செய்யாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் சிலையை திறந்து வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. குறள் நெறி பின்பற்றப்பட்டால்தான் தமிழ்நாடும் காப்பாற்றப்படும், உலகமும் காப்பாற்றப்படும். அப்படி காப்பாற்றப்படணும்னா வள்ளுவரை யாரும் கபலீகரம் செஞ்சிடாம பார்த்துக்கணும். வள்ளுவர், வள்ளலார் போன்ற தமிழ் மண்ணில் சமத்துவத்தை பேசின மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே இன்றைக்கு சிதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிரான காவல் அரணாக ஒவ்வொரு தமிழரும் இருக்கணும். மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு உறுதி. பன்னூரை விட பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதே எதிர்கால வளர்ச்சிக்கு உதவும் என்றும் விளக்கம். டங்ஸ்டன் விவகாரத்தில் இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி வரும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. பாஜகவினர் டெல்லி அழைத்து செல்வோர் போராட்ட குழுவினரே அல்ல என்று அரிட்டாப்பட்டி மக்கள் குற்றச்சாட்டு. ஒரே நேரத்தில் 6 கோள்கள் அணிவகுக்கக்கூடிய அதிசய நிகழ்வு வானில் இன்று அரங்கேறுகிறது. சென்னை பிர்லா கோளரங்கத்தில் 25ஆம் தேதி வரை பொதுமக்கள் பார்ப்பதற்கு ஏற்பாடு. அமெரிக்காவில் பிறப்பவர் அனைவருக்கும் அமெரிக்க குடியுரிமை கிடையாது. அதிபர் டிரம்பின் அதிரடி உத்தரவால் தவிக்கும் இந்தியர்கள். ராணிப்பேட்டை சிப்காட்டில் மெத்தை தயாரிக்கக்கூடிய ஆலையில் தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மீனவர்கள் 41 பேர் விடுதலை. கொழும்பில் இருந்து விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்தனர். முதுமலையில் மேய்ச்சலின் போது மதுபாட்டிலை யானைக்குட்டி எடுத்த அதிர்ச்சி வீடியோ. சுற்றுலா பயணிகளின் பொறுப்பற்ற செயலால் மாசுபடும் காடுகள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதி. அதிகாலையில் வலிப்பு ஏற்பட்டதாக காவல்துறை தரப்பில் தகவல். இந்தியா இங்கிலாந்து இடையே இன்று முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. சீமான் வீட்டை முற்றுகையிட வந்த பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினருடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அது தொடர்பான நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.
பெரியார் பற்றி அவதூறு தெரிவிக்கக்கூடிய விதமாக தவறான தகவலை வெளியிட்டதாக கூறி பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சீமான் தான் தெரிவித்த கருத்துக்கு உரிய ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தனர். இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பும் நேற்று நடைபெற்றது. இந்த நிலையில் சீமான் வீட்டை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். பெரியாரிய உணர்வாளர்கள் சீமான் தெரிவித்த கருத்துக்கு உரிய ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும், தங்களிடம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் விவரம் என்ன? காவல்துறை இது போன்ற ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. பெரியாரிய உணர்வாளர்கள் என்ன சொல்றாங்க? சீமான் என்ன பதில் சொல்லியிருக்காங்க? நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக குறிப்பாக பெரியார் குறித்து பல்வேறு கருத்துக்களை, குறிப்பாக அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பதாக பெரியாருடைய உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் தற்போது இன்று அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய நீலாங்கரை பகுதியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு தற்போது அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் சீமான் அவருடைய இல்லம் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் தற்போது கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட தற்போது பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் குறிப்பாக திருமுருகன் காந்தி உள்ளிட்ட பல முக்கியமான நபர்கள் தற்போது இந்த பகுதிக்கு வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த பகுதியில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ச்சியாக இவர்களை தடுத்து நிறுத்தும் வகையில் முழுமையாக பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு இந்த போராட்ட பகுதியை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறது நேரடியாக பார்க்கிறோம். கிட்டத்தட்ட மற்றொரு புறத்தில் சீமான் அவருடைய இல்லத்தில் தற்போது அவர்களுடைய ஆதரவாளர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்களும் அந்த பகுதியில் தற்போது வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதியிலையும் தொடர்ச்சியாக தற்போது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போலீசார் தரப்புல நடைபெற்று வர்றதை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பா சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த கருத்துக்களை தெரிவிக்கின்ற நிலையில தொடர்ந்து பெரியார் ஆதரவாளர்கள் மத்தியில் தொடர்ந்து அதற்கான எதிர்ப்புகள் இருந்த வண்ணம் இருக்கிறது. தொடர்ந்து அதற்கான ஆதாரங்களை கேட்டு ஏற்கனவே வீடுகளை முற்றுகையிடுவதற்கான இந்த முயற்சிகள் ஈடுபட்ட பொழுது தொடர்ந்து காவல்துறை தரப்புல அதற்கான தடுத்து நிறுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைய தினத்தில் பெருமளவில் இன்று தற்போது அதிக அளவில் தற்போது இந்த கூட்டம் வந்திருக்கிறத பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே போல சீமான் அவருடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குறிப்பாக பெரியார் ஆதரவாளர்கள் யாரும் உள்ளே சென்று விடாத வகையில் தற்போது அங்கேயும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த முறை இதே போன்ற முற்றுகை போராட்டத்தின் பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எனவே அது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு தொடர்ச்சியாக இந்த பகுதியில் குறிப்பாக ஈசிஆர் பகுதியில் தற்போது கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டு இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேவபுரியன், தற்போது அங்க இருக்கக்கூடிய காவல்துறை பாதுகாப்பு தொடர்பான கள நிலவரத்தை கொடுத்தீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி. அடுத்ததாக இது தொடர்பாக சீமான் செய்தியாளர்கள் செஞ்சதை தற்போது பார்க்க